சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் சிறியவர் முதல் பெரியவர் வரை மேளதாளங்கள் அடித்து வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நௌசாத் நேரலை வழங்க கேட்கலாம். வணக்கம் நௌசாத். ஆயிரம் விளக்கு பகுதியில் சிறியவர்கள் இந்த போகி பண்டிகை உற்சாகத்தோடு கொண்டாடி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். இந்த ஆண்டின் மார்கழியின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகையை வரவேற்கும் விதமாக கடந்த ஓராண்டுகளாக வீட்டிலும் மனதிலும் இருந்த பழையன கழிது புதியன வரவேற்பதற்கு விதமாக இன்று அதிகாலையிலிருந்தே பொதுமக்கள் சென்னை மாநகரம் முழுவதுமே வீட்டில் கூடிய பழைய பொருட்களை தீயிட்டு கொள்வது காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் கூடிய பகுதி ஆயிரம் விளக்கு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இன்று அதிகாலையிலிருந்து பொதுமக்களும் சிறுவர்களும் குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய வீட்டில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மற்றும் மேளதாளங்களை அடித்து இந்த போகியை வெகு விமர்சையாக கொண்டாடி வரும் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் சென்னை மாநகரம் முழுவதுமே புகை மண்டலமாக இருக்குது. புகையா பனியா என்ற சந்தேகிக்கும் வகையில் அந்த அளவுக்கு சென்னை மாநகரம் முழுவதுமே அதிகாலையிலிருந்தே புகை மூட்டமாக காட்சி பார்க்க முடிகிறது. நேரம் ஆக பொதுமக்களும் வீட்டிலுடைய பழைய பொருட்கள், அதாவது பழைய தலையணியாக இருக்கட்டும், பழைய பொருட்களாக இருக்கட்டும், பழைய பெட்ஷீட் அனைத்து பொருட்களையுமே வந்து தீயிட்டு கொளுத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டு பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமான வீட்டுக்கு மனிதர்களுடைய நல்ல எண்ணங்களை விதைத்து பழையதை மூலியமாக கழிய வேண்டும். புதிய வரவாக இருக்கக்கூடிய இந்த பொங்கலை வரவேற்கும் தை திருநாளை வரவேற்கும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடும் விதமாக இந்த போகியை முழுமையாக கொண்டாடுகிறோம் என பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் அவரை கேட்போம். சார் வணக்கம். இந்த போகியை வெகு விமர்சையாக கொண்டாடுறீங்க. இந்த போகி என்ன முடிவு எடுத்துறீங்க? போகியை தீட்டு கொடுத்து எப்படி பார்க்குறீங்க? பழைய பொருளெல்லாம் போட்டு சந்தோஷமாக கொண்டாடுறோம். இந்த 2026 எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பொங்கல் வந்து கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ஓராண்டு காலம் மனசில் இருக்கிற வருத்தங்கள் சங்கடங்கள்லாம் இருக்கும்ல. ஆமாம், இதை வந்து தீர்க்கும் வகையில் இந்த பழைய பொருட்களை கொளுத்துறது எந்த மாதிரி பார்க்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம். இந்த வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம் நாங்கள். இந்த ஆண்டு போகி என்பது மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்பதாகவும் எங்கள் மனதில் இருக்கக்கூடிய பழைய எண்ணங்களையும் கழிவுகளையும் அகற்றும் விதமாகவே இந்த போகி பண்டிகை கொண்டாடி வருவதாக என்னுடைய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதை வரவேற்கும் விதமாக தான் இந்த சிறுவர்கள் குறிப்பாக மேளதாளங்களுடன் அவங்களை மேளதாளம் அடித்த ஒரு காட்சி நீங்கள் பார்க்கலாம். அந்த காட்சியை ஒளிபரப்பு காட்சி பார்க்கலாம். உற்சாகமாக சிறுவர்கள், அதாவது இன்று அதிகாலையிலிருந்தே இந்த சிறுவர்கள் எழுந்து மேளதாளங்களை அடித்து வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த போகியை வரவேற்கும் விதமாக, போகி என்பது குறிப்பாக தீயிட்டு கொடுத்தது மட்டும் கிடையாது, அதை நாங்கள் உற்சாகமாக மேளதாளம் அடித்து வரவேற்போம் என்ற அடிப்படையில் சிறுவர்கள் உற்சாகமாக வர காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுக்கேற்ற போல் தான் இந்த தீயிலும் கொத்து தட்டு வரை காட்சிகள் பார்க்கலாம். ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.
பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போல இன்று போகி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் தற்போது என்ன நிலை என்பது குறித்து நம்மோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தங்கள் வீட்டு பொருட்களை எரித்து இன்று போகி பண்டிகை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். நீங்கள் இருக்கும் பகுதியில் இந்த போகி பண்டிகை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார் வணக்கம். தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள், அதாவது பொங்கல் திருநாளின் முதல் நாளாக கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. நமது முன்னோர்கள் பொறுத்தவரைக்கும் பொங்கல் திருநாளுக்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த தேவையில்லாத பொருட்களை எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் நம் மனதில் இருக்கக்கூடிய பழைய வன்மங்களையும் பழைய தீமைகளையும் தீயிலிட்டு கொளுத்தி இந்த தை திருநாளை முன்னிட்டு புதிய அவதாரம் எடுப்பது, புதிய மனிதனாக உருவாகுவதன் நோக்கமாகத்தான் இந்த போகி பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் நாளை பொங்கல் பண்டிகை என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளதையொட்டி இன்று தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகையை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் இந்த தை திருநாளை வரவேற்கும் பொருட்டு இன்றைய தினத்தில் பழைய பயனற்ற பொருட்களை எரித்து மக்கள் போகியை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக மயிலாப்பூர், விருகம்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த போகி பண்டிகையை முன்னிட்டு சிறுவர்கள் மோளமடித்து உற்சாகமாக இதை கொண்டாடி வருகிறார்கள். பழைய பொருட்களை எரிப்பதன் மூலம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு சராசரி அளவில் இருந்து அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக், டயர், டியூப் போன்றவற்றை எரிக்கக்கூடாது என்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் பயனற்ற இருக்கக்கூடிய பொருட்களை எரித்து தை திருநாளை வரவேற்கும் விதமாக இந்த போகி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த மாசு அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே சென்னையின் பல்வேறு இடங்களில் இந்த பனியினுடைய அளவு என்பது அதிகரித்திருப்பதாகவும் குளிர் அதனுடன் சேர்ந்து இந்த புகையும் சேர்ந்து இருப்பதால் சென்னை முழுவதுமே ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் தை திருநாளை வரவேற்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பண்டிகை கொண்டாடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நம்முடைய முன்னோர்கள் முன்னெடுத்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதை சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.